மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது வந்து நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 969. நாம் கொடுத்துற நம்பரில் 40 45 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்றுமே வரல. 2 நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சார்ட் மெத்தடில் எடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தடு அண்டு சார்ட் மெத்தட் 2 மெத்தடு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு நம்பர் எடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன கணக்கில் ஆடுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு நம்பர் ஓரளவு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். இன்றைக்கி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. மகளே கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 சீபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளா மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க. 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 90,000 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷத்தில் வந்து வின்னிங் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிடுங்க. எனக்கு கால் பண்ணி கூட கேட்டுங்க ஏதாச்சும் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால். ஓகேவா? அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டிஜிட்டல் வச்சு ஒரு ஆல் போர்டு மட்டும் ஒரு சிங்கிள் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? முதல் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 505. ஓகேவா? 505லேருந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் நம்பர் தான் ஆல் போர்டு வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 505 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இந்த சிஓஎஸ்ங்கிற ஆப்ஷனை போட்டு 89 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? புள்ளிக்கு முதற்கு நம்ம பார்த்திங்கன்னா 8 ஓகேவா? 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? மகளே நம்ம வந்து 505 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 8 நம்பர் சி போல் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 408 இருக்கு. மகளே 408 போடுகிறோம். இந்த சிஓஎஸ் போட்டு 89 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1 இருக்கு. ஓகேவா? 1 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? மகளே நம்ம வந்து 408 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 1 நம்பர் கிடச்சி 1 பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 110 இருக்கு. ஓகேவா? 110 போடுகிறோம். சிஓஎஸ்ங்கிற ஆப்ஷன் போட்டு 89 போடுவோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 9 இருக்கு. ஓகேவா? 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? மறுபடியும் நம்ம வந்து 110 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 9 நம்பர் கிடச்சிச்சு. 9 நம்பர் ஏ போர்டு சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம 969 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 969 போடுகிறோம். இந்த சிஓஎஸ் ஆப்ஷன் போட்டு 89 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேவா? 9 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு. மகளே நம்ம வந்து 969 வச்சு அடிக்கலாம். நாளைக்கான ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9 நம்பர் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்த நம்பர் மெத்தடில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். சார்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கே டியரில் 1 மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருந்தோம். 1 சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் டியர் 1 மணிக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணும்போது ப்ளே பண்ணிங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது மெத்தடு. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து 874 நேற்று மெத்தட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? 874க்கு நம்ம சொல்லியிருப்போம் 374 இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அதுக்கு வந்து ஏ போர்டு அதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 5. அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு நம்பர் ஏ போர்டு சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 0ன்னு இருக்குது. ஓகேவா? 55 50ன்னு வரும். ஓகேவா? அடுத்த நாள் ரிசல்ட்டில் நமக்கு வந்து 505ன்னு இருக்குது. ஓகேவா? 505 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 505க்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே 505 இங்கிட்டு இருக்குது. பார்த்திங்களா? 505க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 4. ஓகேவா? இதில் 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4ல் ஏ போர்டு நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்னு இருக்குது. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் நமக்கு 0ன்னு. ஓகேவா? அதனால் இதில் வந்து நமக்கு 40ங்கிற ஆப்ஷன் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? 40ங்கிற ஆப்ஷன் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 408ன்னு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நம்ம வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 408 வந்து எங்கே இருக்குதுன்னா மகளிர் நம்ம வந்து 408க்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்திங்களா? 408க்கு இங்கே வந்து 468ன்னு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். மேலே கூடிய நம்பர் வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கின்னு சொல்லியிருப்போம். 1க்கு மேலே இருக்க நம்பர் 1ன்னு இருக்கா? 1 ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு நம்ம சொல்லியிருப்போம் 16. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 0ன்னு இருக்குது. ஓகேவா? 16 இல்லைன்னா 10ன்னு வருதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று.
16-10 சொல்லுங்கள். அதே மாதிரி 10 பாஸ் ஆகிருந்துச்சு ஓகேவா. 110 ரிசல்ட் ஓகேவா. 110க்கு அடுத்த நாள் வந்து நம்ம எடுக்கலாம் ஓகேவா. 110க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 110க்கு இப்படி எடுத்திருக்கேன், இங்கேருந்து எடுத்திருக்கேன். 110க்கு ஆப்போசிட் நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 இருக்குது ஓகேவா. நம்ம வந்து நல்லா சார்ட்டில் வந்து பொறுமையாக பார்த்து நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து விளையாண்டுங்க ஓகேவா. ஓகே, மந்த்லி சார்ட் 110க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 ஓகேவா. 6 அதுக்கு ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 ஓகேவா. 6 9 69. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 63 இருக்குது. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 3 ஓகேவா. 69 63 இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 69 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 969 ஓகேவா. நான் வந்து 969 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 969 இங்கே தான் முதல்ல இங்கே தான் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் இருக்குது. 969 969க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 7 ஓகேவா. 7 ஓகேவா. 7 ஓகே. 7 மெயினாக நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. 7 இங்கே ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 77 வரணும். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 79 ஓகேவா. நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 9 கொடுத்துருந்தோம். இதில் 77 79 இருக்குது இந்த இடத்துல ஆப்ஷன் ஓகேவா. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 969க்கு இங்கிட்டு மேலே இருக்குது மொதல் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அதே மாதிரி தான் 969க்கு 989 கீழே பார்த்தீங்கன்னா கீழே மொதல் இருக்கிறது இதை எடுத்துக்கலாம். 979க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு ஓகேவா. 8 வந்து இதில் மெயினாக நம்ம வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 தான் இருக்குது. இதுலேயும் 9 வருது ஓகேவா. 89 81 வருது ஓகேவா. இதுலேயும் நமக்கு 9 நம்பர் மேட்ச் ஆகுது ஓகேவா. நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து நாளைக்கு ஆல் போர்டுக்கு 9 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஏபிபிசிக்கு பார்த்திங்கன்னா 77 79 89 81 வந்திருக்கு. மேக்ஸிமம் அதிகமாக டவுல்ஸ் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 77 பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 55 பார்த்திங்கன்னா நம்ம 55 கிடச்சிருக்கேன். இங்கே டவுல்ஸ் இருக்குது ஓகே. அந்த இடத்துல 55 இருக்குது. அது கீழே 99 2 நாள் கேப் விட்டு அடிச்சிருக்கேன். 77க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வராது. பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் 77 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 77 56 65 இந்த 2 நம்பர் வந்து ரொட்டேட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 77 79 89 81 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஆல் போர்டுக்கு 9 ஓகேவா. உங்களுக்கு டிஆர் கசிங் வேணும்னு நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சு பார்த்துங்க ஓகேவா. நாளே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தால் 63 81 93 11 30 உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.